உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நாடிப்புலங்கள் உழுவார்க்கரமும் நய உரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக் கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மைவார் குளர்கன்னி மனம்போர் கவிகுதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே. என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்று வர உனக்கு நல்ல மகன் வணக்கம். அனபாயர் அரங்கில் அருணகிரிநாத பெருமானின் சந்த திருமகள் திருப்புகழ் பிறந்த பூமியில் கோனாட்டின் தலைநகராக ஒரு காலத்தில் இருந்த விராலிமலையில் சோழன் தலைநகராக இருந்ததென்று கருதப்படுகிற வெற்றி திருநகர் விராலிமலையில் பெரிய புராண தொடர் சொற்பொழிவிற்கு வடிவம் தந்து செப்பேட்டை திருக்கோவில் ஒன்றை நிர்மாணிக்க வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கண்ட திருப்பணியை வெற்றிகரமாக ஆற்றுவதற்கு ஏதுவாக ஒரு ஞான வேள்வி அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பெரிய புராண வேள்வியின் 3வது நாள் அமர்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற 63 நாயன்மார் அறக்கட்டளையின் மதிப்பிற்குரிய தலைவர், சிவனை சிந்தையில் நிறுத்தி நாளும் செந்தமிழுக்கும் சிவத்துக்கும் தொண்டாற்றுகிற என்னுடைய நல்ல நண்பர் 63 சங்கரன் அவர்களே, இந்த மகத்தான நிகழ்வில் முன்னிலை ஏற்றிருக்கின்ற பெருமகன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிவத்திரு தண்டாயுதம் அவர்களே, அறுபத்தி நாயன்மார் அறக்கட்டளையோடு இசைந்து இசைவேளாளர் இந்த ஞான வேள்வியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது என்பதற்கு அடையாளமாக சங்கரன் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் அரண் அமைத்து தருகின்ற ஆற்றலாளர், இசைவேளாளர் அறக்கட்டளையின் மூலம் சபிக்கப்பட்ட சமூகத்திற்கு தொண்டாற்றி வருகின்ற பூபாலன் அவர்களே, இசைவேளாளர் அறக்கட்டளையின் பொருளாளர் மாணிக்கம் அவர்களே, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சந்தானமூர்த்தி அவர்களே, பொய்யாமணி கிராமத்தில் செப்பேட்டு திருக்கோவில் என்கின்ற அதிசயத்தை அரங்கேற்றுவதற்குரிய நிலத்தை தானமாக தந்திருக்கின்ற தங்க குணம் படைத்த பழக்கொலை நிகர்த்த பண்பாட்டுக்குரிய சால்புகளெல்லாம் நிறைந்த சான்றவர் வரிசையில் வைத்து
நான் எண்ணி மகிழ்கின்ற ஐயா நாராயணசாமி பிள்ளை அவர்களே, வரவேற்புரை வழங்கி எளியவன் என்னை பெருமைப்படுத்தி இருக்கின்ற அட்மா சேர்மன் ஆரியர் நண்பர் இளங்குமரன் அவர்களே, பொற்களிக்கு உதவி இருக்கின்ற என் உள்ளம் கவர்ந்த கள்வன் தம்பி சிவகுமார் அவர்களே, ஆசியுரை வழங்கிவிட்டு நாளை தலைநகர் டெல்லி செல்ல வேண்டிய அவசரத்திலும் இந்த நிகழ்விற்கு வந்து சங்கரன் எடுத்திருக்கிற வேள்விக்கு நெய் வார்ப்பதைப் போல நான் சார்ந்திருக்கிற அமைப்பு இந்த செப்பேட்டு திருக்கோவில் அமைப்பதற்கு உற்றுளி உதவும் என்ற உத்தரவாதத்தை தந்து எளியவன் என்னை மனம் திறந்து வாழ்த்தியிருக்கின்ற மங்களகாளி தேவஸ்தானத்தினுடைய தர்மகுருவும் அகில பாரதிய சந்த் சமிதியின் மாநில தலைவருமான அருள் திரு கருடானந்த சுவாமி அவர்களே, திருக்கோயில் பிரசாதம் தந்திருக்கின்ற சண்முக சிவாச்சாரியார் அவர்களே, வழக்கம்போல் முத்து தமிழில் வித்தாக விளைகின்ற தமிழில் இந்த அரங்கிற்கு நான் இல்லாவிட்டாலும் இவரை வைத்து நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை நாளும் சங்கரனுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்ற திருமறையில் ஆய்ந்தவர் தோய்ந்தவர் தர்மயாதீனத்தினுடைய புலவர் எம்.கே. பிரபாகரமூர்த்தி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற நூலக வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவர் அவர்களே, திருப்புகழ் சபையின் நிர்வாகிகளே, அரங்கம் நிறைய வந்திருக்கின்ற மெய்யன்பர்களே, வணக்கம். உங்களை கண்களிக்க கண்டதில் களிப்பில் ஆழ்கின்றேன், காண மயிலாகின்றேன். ஒரு தேசாந்திரியாக வாழ்க்கையை தொடங்கி ஒரு 36 ஆண்டு காலம் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் தெற்கும் வடக்கும் கிழக்கும் மேற்குமென அயராது சுற்றி வருகிற என்னை, நாளும் ஒரு ஊரில் வாசம் செய்கிற என்னை விராலிமலையில் 13 நாள் இருக்கப்பணித்து பெரிய புராண உரை நிகழ்த்த கட்டளையிட்டிருக்கின்ற 63 நாயன்மார் கட்டளையின் தலைவர் அன்பிற்கினிய நண்பர் 63 சங்கரனுக்கு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேள்வியை நடத்துவதற்கு உகந்த இடம் விராலிமலை இல்லை என்பதை நான் உணர்வேன். இதை சிதம்பரத்தில் நடத்தியிருக்கலாம். சுந்தரர் பொன் கேட்ட பொழுது பொன் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த பொன்னை திருவாரூர் கமலாலயத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும், அதையும் நீதான் செய்ய வேண்டும் என்று தோழமையோடு இறைவனிடத்தில் பேசி மணிமுத்தாறு நதியில் கொண்டு போடு, கமலாலயத்தில் போய் எடுத்துக்கொள் என்று சொல்லி அன்றைக்கு பழமலைநாதர் ஆசி வழங்கிய திருமுதுகுன்றம் என்கின்ற விருத்தாசலத்தில் பேசியிருக்கலாம். இறைவன் திருவிளையாடல் நடத்திய வைகை கரையில் புட்டுக்கு மண் சுமந்த இடத்தில் பேசியிருக்கலாம். திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில் பேசியிருக்கலாம். ஏன் மட்டிட்ட புன்னை என்று மறைந்து போன மகளுக்கு ஞானசம்பந்தர் பாடி உயிர் தந்த மயிலையே கைலை என்று பேசப்படுகின்ற மயிலாப்பூரில் பேசியிருக்கலாம். ஆனால் 63 சங்கரன் விராலிமலையை தேர்ந்தெடுத்தார் ஏன் என்று
நான் யோசித்து பார்த்தேன். அவர் செய்யக்கூடிய திருப்பணி கொடும்பாளூருக்கு பக்கத்தில் இடங்களி நாயனார் பிறந்த இடத்திற்கு அருகில் ஐயா தானமாக வழங்கியிருக்கிற இடம். நேற்றைக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே போன பொழுது நானே கொஞ்சம் மகிழ்ச்சியால் அல்ல, ஒரு மன நிறைவு பெற்று நானே உள்ளம் உருகி போனேன். அங்கே துவாரபாலகர்களாக பதஞ்சலி முனிவரையும் புலிக்கால் முனிவரையும் சிற்பிகள் அங்கே வடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு கைதேர்ந்த சிற்பிகளா என்று கேட்டால் அவர்கள் கோலத்தை பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் புலிக்கால் முனிவரின் சிலையை பார்த்த பொழுது புலிக்கால் முனிவர் உயிர் பெற்று வந்ததைப் போல நான் உணர்ந்தேன். அதன் பக்கத்தில் இருந்து அந்த செப்பேட்டு திருக்கோவில் திருப்பணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு இடங்களி நாயனார் பிறந்த கொடும்பாளூர் சென்று அவரையும் வழிபட்டு ஒன்றிய அரசின் தொல்துறை எடுத்துக்கொண்ட சிவன் அருளாட்சி செய்த ஒரு கற்றளி எல்லோராலும் இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற அந்த இடத்தையும் போய் பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகு தான் செய்கிற திருப்பணிக்கு ஏதுவாக விராலிமலைதான் உகந்த இடம் என்று சங்கரன் தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை நேற்றைக்குத்தான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, வயலூரிலே அருணகிரிநாத பெருமான் முருகனை பாடிக்கொண்டிருக்கிற பொழுது நீ விராலிமலைக்கு ஏன் வரவில்லை என்றவர் கேட்டதால் அவர் விராலிமலைக்கு வருவதற்கு எத்தனித்த பொழுது வழியிலே நின்று விராலிமலைக்கு இப்படித்தான் போக வேண்டும் என்று முருகனே கைகாட்டிய இடம் ஒன்றும் இங்கு பக்கத்தில் இருக்கிறது. அதையும் ஐயா பிரபாகரமூர்த்தி இன்றைக்கு போய் பார்த்துவிட்டு வந்ததாக சொன்னார். ஆகவே ஒரு இடம் முக்கியத்துவம் பெறுவது என்பது ஒருவருடைய வினை திட்பத்தால் நடந்துவிடும். நெல் விளைகிற தஞ்சை மண்ணில் கல் விளையாத இடத்தில் ஒரு நிழல் படியாத நீண்ட கோபுரம் கொண்ட ராஜராஜேஸ்வரத்தை கட்டி நிர்மாணித்தான் அன்றைக்கு ராஜராஜ சோழன். இன்றைக்கு ராஜராஜ சோழனாக 63 சங்கரரை கருதினாலும் குற்றமில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு செப்பேட்டு திருக்கோவிலை தமிழகத்தில் யாரும் செய்ய துணியாத ஒரு திருப்பணியை செய்தது மட்டுமல்ல, ஒரு ஆதீனம் செய்ய வேண்டிய பணி இந்த பணி. பெரிய புராண வேள்வி அது 13 நாள். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் சம்பத்தனா உப்புக்காற்று வீசுகிற தூத்துக்குடியில் 63 நாள் பேசினேன்னு சொன்னாங்க. ஊவே சாமிநாத ஐயருடைய தலைமானாக்கர் வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் திருமுறை மலர்கள் என்று பெரிய புராணத்தை குறித்தவர் பேசிய பேச்செல்லாம் புத்தகமாக வந்திருக்கிறது. 64வது நாயன்மாராக தமிழகம் அங்கீகரித்த வாரியார் சுவாமிகள் நாளும் பொழுதும் பெரிய புராணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். எனக்கு இதில் என்ன தகுதி என்றால், நான் கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக இருந்தவன் நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில். அப்பொழுது யூனியன் இனாகுரல் மீட்டிங் நடத்த வேண்டும், யாரை அழைக்கலாம் என்று மிகுந்த போட்டிக்கிடையில் வெற்றி பெற்ற நான் என்னுடைய கல்லூரி முதல்வர் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் பாடப்புத்தகமாக வைக்க வேண்டிய புத்தகங்களை எல்லாம் தந்த பொருளாதார பேராசிரியர் KC தானவிடத்தில் போய் கேட்டேன். அவர் சொன்னார், வாரியார் சுவாமிகள் நாகர்கோவிலிலே முகாமிட்டிருக்கிறார்கள், SMRB பள்ளித்திடலில் பெரிய புராண வேள்வி நடத்துகிறார்கள், அவர் தங்கியிருக்கிற மாளிகையில் சென்று நான் கடிதம் தருகிறேன், வாரியார் சுவாமிகளை போய் பார்த்து அவர் சொல்லுகிற தேதியில் இங்கே நடத்திவிடு என்று சொல்லி கல்லூரி முதல்வர் கட்டளையிட வாரியார் சுவாமிகளை போய் நான் பார்த்தேன். அன்றைக்குத்தான் அவரை நான் பார்க்கிறேன், பரவசமானேன். அவரே என்னை எழுந்து நின்று வணங்கினார்.
எவ்வளவு பெரிய உடம்பை வைத்துக்கொண்டு எழுந்து ஒரு எளியவனை, கல்லூரி மாணவனை வணங்கி என்னை உட்காரச் சொல்லி மோரதந்து உபசரித்து, வியாழக்கிழமை வைத்துக்கொள்ளலாமா என்று கேட்டு வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி வாரியார் சுவாமிகள் எங்கள் கல்லூரிக்கு வந்தார். வந்த அன்றைக்கு நான் தான் நன்றி உரை. வாரியார் சுவாமிகள் பேசும் பொழுது சொன்னார், கால் ஏஜ் படிப்பு முடிகிற பொழுது கால் ஏஜ் முடிந்து விடுகிறது. நாங்கள் மாணவர்கள், கால் ஏஜ் படிப்பு முடிகிற பொழுது கால் ஏஜ் முடிந்து விடுகிறது. 7-8 ஓரியல் என்பதுதான் எடிட்டோரியல் ஆயிற்று என்றார். அந்த சின்ன வயதில் அவர் சிந்திய மொழிகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிற அளவுக்கு எனக்கு ஆற்றல் இல்லை. நன்றி உரை ஆற்றுவதற்கு நான் முன்னால் நின்றேன். அப்போது நான் வாரியார் சுவாமிகளை பார்த்து தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் விரித்து, முந்து தமிழில் முருகென்று பெயர் படைத்து, அந்தத்தில் ஆதி ஆதியிலே அந்தமென வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டுவிட்ட சோலை இளம் காற்றே, வாரி கழிக்கும் வண்ணத்தமிழ் கடலே, இன்பத் தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் அந்தி பொழுதில் கவி காளமேகத்தை போல சிலேடைகளை வாரி இறைக்க வாரியார் சுவாமிகளை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன். நான் கேட்டு கைதட்டலுக்கு மத்தியில் நான் உரையாற்றி முடித்ததற்கு பிறகு என் நெற்றியிலே நீர் பூசி, இறை தேடுவதோடு இறையும் தேடு என்று என்னுடைய ஆட்டோகிராஃபில் எழுதி, அந்தி மாலையில் SMRV திடலுக்கு வருகிறாயா என்று கேட்டார். வருகிறேன் என்றேன். இதுபோல 7 மணிக்கு தொடங்குவார். நான் 7 மணிக்கு அவர் பேசுகிற மேடைக்கு அருகில் போய் நின்றேன். என்னை மேடையில் அழைத்து மாநாடு போல திரண்டிருந்த மக்கள் மத்தியில் நான் இன்றைக்கு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன். இவனுடைய நாக்கில் கலைமகள் தாண்டவம் ஆடுகிறாள், இவனுக்கு ஞானச்சிறுவன் என்றொரு விருது கொடுக்கிறேன் என்று வாரியார் சுவாமிகளால் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் ஞானச்சிறுவன் என்று விருது பெற்ற நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் 3வது நாளாக உட்கார்ந்திருக்கிறேன். நாளைக்கு நவராத்திரி, நாளை மறுநாள் ஆயுத பூஜை. நீங்கள் நாளைக்கும் நாளை மறுநாளும் வருவீர்களா என்றொரு மிகப்பெரிய ஐயம் பிரபாகரமூர்த்திக்கு இருக்கிறது. அதனால்தான் நாளைக்கு 6 மணிக்கே ஆஜராகுங்கள் என்று அவர் அன்பு கட்டளையிட்டார். இந்த தேதி கொடுக்கிற பொழுதே இதையெல்லாம் நான் யோசிக்கவில்லை. 63 சங்கரன் சொன்னார் 4ஆம் தேதி கொஞ்சம் கூட்டம் வருவது குறைவாகத்தான் இருக்கும் என்று. சரி, கூட்டம் வராவிட்டாலும் கூட்டம் வந்ததாக கருதி பேச வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டு நானும் ஆறுதல் அடைந்தேன். இன்றைக்கு 3வது நாள். 2 நாளும் எனக்கு கொஞ்சம் மன நிறைவுதான். முதல் நாளில் ஒலிபெருக்கி ஒத்துழைக்கவில்லை. நேற்றைக்கு 4 அடியார் பெருமக்களை பற்றி பேசி மனுநீதி சோழன் நீதி வழங்கிய தரத்தையும் நேற்றைக்கு நான் பதிவு செய்தேன். இன்றைக்கு இல்லையே எண்ணாத ஏற்பகை நாயனாருக்கும் அடியே. எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், கொடுத்துருவார். எல்லாருக்கும் அந்த மனசு இருக்காது. தனம் இருப்பவனுக்கெல்லாம் மனம் இருப்பதில்லை, மனம் இருப்பவனுக்கு தனம் இருப்பதில்லை. எதை கேட்டாலும் இல்லைன்னா சொல்ல மாட்டார். ஏற்பகை நாயனார் கொடுத்துருவார். அந்த ஏற்பகை நாயனார் இல்லையே என்று சொல்றதில்லை. சிவனையே சிந்தித்து நீர் பூசி சிவனடியார்கள் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். இயற்பகை நாயனார்னு அவருக்கு பேரு. 7 தலம் புகழ் காவேரின்னு சொன்னார் அருணகிரிநாதர். 7 தலம் புகழ் காவேரி கரையில் உதயமானவர் ஏற்பகை நாயனார். இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற கொடைவள்ளல்கள் இருந்தாங்க. மகாபாரதத்தில் கர்ணன் என்ன கேட்டாலும் கொடுப்பான். அர்ஜுனனும் கொடுப்பான், கர்ணனை போல் கொடுக்க மாட்டான். ஆனால் கர்ணன் தான் வள்ளல் என்று உலகம் ஒப்புக்கொண்டது. அதுல அர்ஜுனனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. நானும் கொடுக்கத்தான் செய்கிறேன், நான் கொடுப்பதை யாரும் சொல்றதில்லை.
கண்ணன் கூட சொல்வதில்லை, கர்ணனைத்தான் சொல்லுகிறார்கள் என்று அர்ஜுனனுக்கு ஒரு கவலை இருந்தது. அர்ஜுனனிடத்திலே கண்ணன் சொன்னான், என்ன கொடுப்பான்னு நீ அவனை பார்த்துக்கோ கர்ணனை அப்படின்னு சொன்னார். அடைமழை, ஐப்பசி மாதத்து அடைமழை, விண்ணை குடைந்து காற்று வீசுகிறது, கொட்டி முழக்குகிறது வானம், வெட்டி முறிக்கிறது மின்னல், சட்டச்சடார் என்று மழை விழுந்து எல்லா இடமும் ஈரம், உலர்ந்தவன் ஒருவன் கூட இல்லை. அந்த மழை நாளில் காலை பொழுதில் கர்ணனுடைய அரண்மனையில் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். என்னம்மா வேணும்னு கேட்டார் கர்ணன். அவ சொன்னா, நாளை மறுநாள் என்னுடைய மகளுக்கு திருமணம். திருமணத்திற்கு விருந்துபசாரம் செய்வதற்கு, சமைப்பதற்கு நான் வாங்கி வைத்திருந்த விறகுகளெல்லாம் மழையில் நனைந்து ஈரமாகிவிட்டது. உலர்ந்த விறகு ஒன்று கூட இல்லை. எப்படி சமைப்பது, கல்யாணத்தை எப்படி நடத்துவது என்ற கவலையில் என்ன கேட்டாலும் நீ தருவாய் என்று நம்பி உன்னை நம்பி வந்தேன் என்று கர்ணனிடத்திலே அவள் கண்ணீர் சிந்தி சொன்னாள். கர்ணன் உலர்ந்த விறகுக்கு இந்த மழை நேரத்தில் எங்கே போவது என்று யோசிக்கவில்லை. பொன்மயமான அந்த அரண்மனையில் இருந்த உத்திரத்தை வெட்டி, இதையே நீ விறகாக எடுத்துக்கொள் என்று அரண்மனை மாளிகையில் இருந்த உத்திரத்தை வெட்டி அவன் கொடுத்தான். கேசவன் கேட்ட யாசகம் என்று பிராணிகள் ரொம்ப புலகாங்கிதமாக பேசுவார்கள். என்ன கேட்டாலும் தருவானா? கண்ணனே யாசகனாக வந்தான். மகாபாரத யுத்தத்தில் மார்பில் அம்பு பாய்ந்து மார்பில் இருந்து குபுக்கு குபுக்கு என்று ரத்தம் கொட்ட போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறான் கர்ணன். ஒரு யோகியை போல வந்து நின்று எனக்கு ஏதாவது கொடி என்று பகவான் கண்ணன் கேட்கிறான். என்ன வேணும் என்று அப்போதும் கேட்கிறான். மார்பில் அம்பு பாய்ந்து இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற போர்க்களத்திலும் என்ன வேண்டும் என்று அப்போதும் கர்ணன் கேட்டான். கேசவன் சொன்னான், கோவனத்திருக்கிரியை குடையாக பிடித்த கண்ணன் சொன்னான், நீ செய்த தான தர்மங்களை எல்லாம், அதனால் கிடைத்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான் அப்போதும் கேட்டான். போர்க்களத்தில் இருந்தே கொடுத்துட்டான். கேட்டதெல்லாம் கொடுத்தது கர்ணன் மட்டுமல்ல, எங்கள் இயற்பகை நாயனாரும் ஒருவர் என்பதை இந்த ஊருக்கு நான் சொல்ல வேண்டும். நான் தமிழனாக பிறந்த காரணத்தால் அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்தார். அவருடைய ஊர் காவிரிப்பூம்பட்டினம். காவிரிப்பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சாயாவனம் என்று பெயர். அந்த புகாரில் யாரும் புகார் கொடுக்க மாட்டார்கள். புகார் கொடுக்கக்கூடிய மனிதர்களே இல்லை. அதனால்தான் அதற்கு புகார் என்று பெயர். அந்த புகாரில் இருக்கின்ற ஏற்பகை நாயனார் வணிகர் குலத்தில் பிறந்தவர். எது கேட்டாலும் கொடுப்பாரு, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. சிவனடியார்களுக்கு வானமும் சிறகுமாகவும் இருப்பார், வாரியும் கொடுப்பார். ஒரு சிவவேள்விக்கு எந்த உதவி கேட்டாலும் கொடுப்பார். சிவனுடைய திருக்கோவிலில் குடமுழுக்கென்றால் மொத்த பங்களிப்பையும் அவரே செய்வார். என்னதான் கொடுக்காம பார்த்துருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் திரிபுரம் எரித்த விரிசிடை கடவுள் ஏற்பகை நாயனார் இல்லம் தேடியே வந்துட்டார். சிவனே வலிய வந்து பார்த்ததுல, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் பிறந்த பிறவி பேனை இன்றைக்கு அனுபவித்து விட்டேன். இல்ல நீ என்ன கேட்டாலும் கொடுக்கிறியான், அதான் நான் உன்னை ஒண்ணு கேட்கலாமா, நீ அனுமதித்தால் நீ சொன்னா நான் கேட்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்டான். அந்த ஏற்பகை நாயனார் கேளுங்கள்னு சொன்னான். சிவன் என்ன கேட்டான்?
உன்னுடைய மனைவியை எனக்கு தான்னு கேட்டான். ஏற்பகை நாயனார். இப்பொழுதும் எனக்கு தெரிந்து பல ஏற்பகை நாயனார்கள் இருக்கிறார்கள். பட்டினத்தார் ஒரு பாடல் பாடுறார். கைப்பிடி நாயகன் தூங்கையிலே அவன் கையை எடுத்து அப்புறமாய் வைத்து ஒப்புக்கு சென்று துயில் நீத்து பின்வந்து உறங்குபவளை எப்படி நான் நம்புவேன் இறைவா கட்சி ஏகம்பனேன்னு கேட்கிறான் பட்டினத்தார். அதனால ஒரு சமூகத்தில் இதெல்லாம் இன்னைக்கு இயல்பாகி போய்விட்டது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். என்ன கேட்டாலும் தருவான்னா கேட்டுருமேன்னு சொல்லி சிவனும் கேட்டுட்டார். தந்தேன் என்றார். அவருடைய இல்லத்தரசியிடம் போய் சொன்னார், நான் இவருக்கு ஒன்ன கொடுத்துட்டேன்னாரு. நான் உங்களுக்கு உரிமை உள்ளவள், என்னை என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஒப்புக்கொள்கிறேன்னு அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. இது ஒரு சோதனைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஏற்பகை நாயனாருக்கும் இது ஒரு எக்ஸாம் அப்படின்னு அவருக்கும் தெரியாது. கொடுத்துட்டாரு. பிறகு கேட்டார், நான் இனி ஏதாவது உங்களுக்கு தரணுமா, என்கிட்ட இனி எதையாவது எதிர்பார்க்கிறீர்களான்னு சிவனிடத்திலே ஏற்பகை நாயனார் கேட்டார். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் இவளை அழைச்சிட்டு போகும் பொழுது ஊர்க்காரர்கள் என்ன சும்மா விடுவாங்களா? காமாந்த கோலத்தில் வந்திருக்கிறார், ஒரு தூர்த்துவ வேடம் தரித்து வந்திருக்கிறான் சிவபெருமான். அப்படிதான் சேக்கடார் எழுதுகிறார். தூர்த்துவ வேடம் தரித்து வந்திருக்கிற சிவன் இந்த தூர்த்துவ வேடத்தில் காமாந்தகனாக வந்திருக்கிற அவரை காவிரி பூம்பட்டினத்து மக்கள் சும்மா விடுவார்களா? நான் எல்லை தாண்டி போக முடியும்னு நீ நினைக்கிறிய? வழிமறிக்க மாட்டார்களா? வம்பு சண்டைக்கு வரமாட்டார்களா? எனக்கு என்ன பாதுகாப்பு என்று கேட்ட பொழுது வாளும் கேடயமும் ஏந்தி நானே உங்களை பாதுகாக்கிறேன் வாருங்கள் என்று காமாந்தர் வேடத்தில் வந்த தில்லை கூத்தனை, அவருடைய மனைவியை அவரே உடன் அழைத்து செல்லுகிறார். ஊரும் உறவும் வசை மாறி பொழிகின்றன. தாக்குவதற்கு முன் வருகிறார்கள், ஆயுதங்களோடு வருகிறார்கள். ஆயுதங்களோடு வருகிறவர்களை எல்லாம் ஒற்றை ஒருவனாக நின்று வெட்டி சாய்க்கிறார். பிணங்களாக கீழே விழுகிறார்கள், இரத்தம் மாறாக பாய்கிறது. காமாந்த வேடத்தில் வந்த சிவன் கவலையடைகிறான். அப்பொழுது ஏற்பகை நாயனாரின் பத்தினி தில்லைக்கூத்தனிடத்தில் சொன்னால், இதையெல்லாம் எதிர்கொள்கிற துணிச்சல் ஏற்பகைக்கு உண்டு, அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி எல்லை தாண்டி ஒரு காட்டில் கொண்டு விட்டுவிட்டு திரும்புகிற பொழுது எம்பெருமான் காட்சியளித்தார். கண்ணுதற் கடவுளை கண்களிக்க கண்டார். மரித்து போனவர்களெல்லாம் உயிர் பெற்று எழுந்தார்கள். ஊரே சுத்தமாயிற்று. சவமாகி போனவர்களெல்லாம் சிவத்தின் அருளால் உயிர் பெற்று உலா வந்தார்கள். இல்லையே எண்ணாத ஏற்பகை நாயனார் எது கேட்டாலும் எல்லோருக்கும் கொடுக்கின்றவர், வந்திருப்பது ஈசன் என்று தெரியாமல் அந்த வடிவத்தில் வந்தாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்து தன்னுடைய மனைவியே கொடுத்தார் என்று சொல்லுது ஒரு காலத்தில் விமர்சிக்கப்பட்டது உண்டு. எனக்கு தெரியாதது. ஒரு காலத்தில் கடுமையான விமர்சனத்திற்கு பெரிய புராணம் ஆளாக்கப்பட்டது. பெரிய புராணம் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளான காலகட்டத்தில் அவர்களுக்கு அன்றைக்கு கிடைத்தது இந்த ஏற்பகை நாயனார் தான்.
எது கேட்டாலும் கொடுப்பேன் என்று ஏற்பகை நாயனார் முடிவெடுத்துவிட்டு, உன்னுடைய மனைவி வேண்டும்னு கேட்டால, அப்போது ஏற்பகை நாயனார் என்ன சொன்னார்னா, என்கிட்ட இருக்கிறத தானே கேட்டீங்கன்னாரு. இல்லாததை கேட்கலையே, இல்லாததை கேட்டால் எப்படி தருவேன்? நீலவானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை எனக்கு தா அப்படின்னு கேட்டா நான் எப்படி தருவேன்? வானத்தில் உதிக்கின்ற சந்திரனை தான் கேட்டா நான் எப்படி தருவேன்? நீ இருக்கிறது தானே கேட்டீங்க. தந்தேன்னு சொன்னார் ஏற்பகை நாயனார். இந்த நாட்டில் சிவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்ற ஏற்பகை நாயனார் 63 அடியார்களில் விமர்சன பார்வை உள்ளவர்களின் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானாலும் இருப்பதை கொடுப்புகிற இதயம் உள்ளவர்களின் வரிசையில் ஏற்பகை நாயனாருக்குத்தான் வரலாறு முதல் இடத்தை தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறான், என்னை ஆட்கொண்ட போதே நீ எல்லாம் கொண்டில்லையோ, அந்தே என்ற நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னு மாணிக்க வாசகருக்கு எந்த மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தான் ஏற்பகை நாயனாருக்கு இருந்தது. மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 9 வயசு கல்யாணம் ஆகும் பொழுது சாரதா தேவி மணப்பெண், அந்த அம்மாவுக்கு 5 வயசு. தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிற காளியின் மீது அவருக்கு தீராத காதல். கல்யாணம் ஆனதே மறந்துட்டு தட்சிணேஸ்வரத்துக்கு வந்துட்டார். தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து காளியை கண்களிக்க கண்டு காளிக்கு சேவை செய்வதே வாழ்க்கை என்று கருதி கொண்டு தன்னை மறைந்து காளிக்கு அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். கல்யாணம் நடந்ததே மறந்துட்டார். ஒரு சூரியோதயத்தில் சாரதா தேவி தட்சிணேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவருக்கு ஒரு குற்ற மனப்பான்மை குத்தி கிழித்தது. இவளை நான் கல்யாணம் செய்துகிட்டேன், அவளுக்கு தர வேண்டியது அவளுக்கு செய்ய வேண்டியது எதையும் நான் செய்யலை, என்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்காளான்னு தெரியல அப்படின்னு ஒரு குற்ற மனப்பான்மை குத்தி கிழிக்க, நீ என்னிடத்தில் எதையாவது எதிர்பார்க்கிறாயான்னு அப்பொழுது கேட்டார். அப்பொழுது சாரதா தேவி சொன்னார், நீங்கள் செய்யக்கூடிய காளி சேவைக்கு உங்களோடு உறுதுணையாக இருக்கலாம் என்று ஓடோடி வந்தேன்னு சொன்னால, தட்சிணேஸ்வரத்திலேயே சாரதா தேவியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தங்கியிருந்தாங்க. காளி தேவியை எந்த பீடத்தில் உட்கார வைப்பாரோ அதே பீடத்தில் சாரதா தேவியை உட்கார வைத்து அன்றைக்கு அம்பாளாக கருதி ஆதிபராசக்தியாக கருதி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆராதனை செய்தார் என்று பரமஹம்சருடைய வரலாற்றில் நான் படித்திருக்கிறேன். ஆகவே இந்த நாட்டில் இச்சை என்பதெல்லாம் கடந்து இறைவனை பற்றி கவலைப்படுகிறவர்கள் எதையும் இழக்க தயாராக இருப்பார்கள் என்பதற்கு ஒரு வரலாற்றில் இரத்த சாட்சியாக இருக்கிற பெருமகன் ஏற்பகை நாயனார். காவிரிப்பூம்பட்டினம் தந்த அந்த சிவனேச செல்வருக்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடத்தை சைவ உலகம் கொடுத்திருக்கிறது. அடுத்த நாயனார் விரண்மிண்ட நாயனார். இந்த விரண்மிண்ட நாயனார் மலை நாட்டில் உள்ளவர். மலைநாடு எங்கன்னா திருச்செங்கன்னூர். இன்னைக்கு ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல போகிற பொழுது நான் பார்க்கறதுக்கு செங்கனூர்னு பேரு. மலைநாட்டு தலத்தில் முக்கியமான தலம் செங்கனூர் என்கிற திருச்செங்கன்னூர். அந்த ஊரில் பிறந்தவர் விரண்மிண்ட நாயனார். சிந்தை நிறைய சிவனை சேமித்து வைத்திருந்தாலும் சிவனடியார்களுக்கு உதவ வேண்டும், சிவனை தரிசிக்க வேண்டும், சிவாலயங்களுக்கெல்லாம் போக வேண்டும் என்பதில் அதுவே வாழ்க்கையாக கொண்டு
அந்த விரண்மண்டர் என்பவர் ஊர் ஊராக போய் சிவனை தரிசித்துக் கொண்டு வந்தார். ஒரு பெரிய பக்திமானாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கருதுவதில்லை. அதே நேரத்தில் சிவனடியார்களுக்கு உதவுவதில் அவர் எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை. ஒரு மலைநாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவத்தலங்களுக்கும் ஒவ்வொரு நாளாக போய் தரிசித்துக் கொண்டு வந்து ஒரு நாள் திருவாரூருக்கு வந்தார். திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது. இன்னைக்கும் இருக்கு அந்த மண்டபம். சுந்தரரும் சிவனடியார்களும் தேவாசிரிய மண்டபத்தில் தான் இருப்பார்கள். தேவாசிரிய மண்டபத்திற்கு விரண்மண்ட நாயனாரும் வந்தார். அவர் வந்து அங்கே உட்கார்ந்திருக்கிறார். வன்றொண்டர் என்கிற ஆலால சுந்தரர் அந்த நேரம் திருக்கோவிலுக்குள் ஆலால சுந்தரர் வர்றார். சிவனை வணங்குவதை விட அடியார்களை வணங்குவது உன்னதம் என்று நம்பியவர் விரண்மண்ட நாயனார். அடியார்களைத்தான் முதலில் சேவிக்க வேண்டும், ஆண்டவனை அப்புறம்தான் சேவிக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் விரண்மண்ட நாயனார். தேவாசிரிய மண்டபத்தில் அவர் இருக்கிறார். சிவனடியார்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். இறைவனை தோழனாக, ஏழிசையாய் இசைப்பையனாய் என்னுடைய தோழனுமாய் என்று உரிமை கொண்டாடி ஆலால சுந்தரர் அந்த திருவாரூர் கோவிலுக்குள்ளே வருகிற பொழுது தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறவர்களையெல்லாம் கண்டும் காணாமல் அலட்சியப்படுத்திவிட்டு நேரே புற்றிடம் கொண்ட ஈசனை வணங்குவதற்கு போனார். அப்போதுதான் ஆத்திரத்தின் உச்சிக்கு போனார் விரண்மண்டர். இது ரொம்ப அநியாயம், இது அட்லாண்டிக் பெரும்பிழை, இது இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு. வந்தொண்டர் செய்த காரியத்தை ஏற்க முடியாது. அடியார்கள் இருக்கிற தேவாசிரிய மண்டபத்தில் நாங்கள் இருக்கிற பொழுது எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்காம போயிட்டு இருக்காரு என்று ஆத்திரத்தின் உச்சிக்கு போய்விட்டார் விரண்மண்ட நாயனார். இல்ல இதெல்லாம் சிவனுக்கு தெரியாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரண்மண்ட நாயனாருக்கு எல்லோரும் சமாதானம் செய்தார்கள். அப்பொழுது விரண்மண்ட நாயனார் சொன்னார், இதை சிவனே செய்தாலும் சிவனும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சிவனையும் குற்றவாளி கூண்டுல நிறுத்தினவர் யாருன்னா விரண்மண்ட நாயனார் தான். அடியார்களை இப்படி அவமதிச்சிட்டாரே என்று சொல்லி தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்கள் இப்படி ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தி விட்டார் என ஆத்திரம் பொங்க வந்தொண்டர் என்கிற ஆலால சுந்தரரும் குற்றவாளி, இந்த காரியத்துக்கு ஊக்கம் தருகின்ற சிவனும் குற்றவாளின்னு சொன்னதுனால ஆலால சுந்தரர் என்கிற நம்முடைய சுந்தரர் திருத்தொண்ட தொகையை எழுதுவதற்கே விரண்மண்ட நாயனார் தான் காரணம். அன்னைக்கு அவர் கோபப்படலைன்னா திருத்தொண்ட தொகையை கிடைச்சிருக்காது. விரண்மண்ட நாயனார் மலை நாட்டில் பரசுராமனுடைய தேசத்தில் எல்லா பாவங்களையும் செய்து கழுவாயை தேடுவதற்கு சிவபெருமானுடைய அருளை யாசித்து கிடந்த பரசுராமன், எங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு பூமி வேண்டும், எல்லா பணியும் சுமந்து நிற்கிறேன் என்று சொல்லி பரசுராமன் தன்னுடைய மழுவை எடுத்து கடலில் எறிகிறார். அந்த மழு விழுந்த இடத்திலெல்லாம் நீங்கள் இருந்து கொள்ளலாம் என்று சிவனுடைய அனுமதி பெற்ற இடம்தான் இன்றைக்கு இருக்கிற மலையாள நாடு. அந்த பரசுராமனுடைய தேசம் என்கிற அந்த பரசுராமனுடைய தேசத்தில் மலைநாட்டில் திருச்செங்குன்றூரில் இன்றைக்கு இருக்கிற செங்கனூரில் பிறந்த விரண்மண்ட நாயனார் தான் ஆலால சுந்தரர்
திருத்தொண்ட தொகையை தருவதற்கே ஆதாரமாக இருந்தார், அகரமாக இருந்தார் என்பதுதான் சைவத்தின் சரித்திரம். ஆகவே சைவ சரித்திரத்தை எழுதப்போகிற பொழுது திருத்தொண்ட தொகையும் அதை தொடர்ந்து திருவந்தாதியும் உதயமாவதற்கு யார் காரணம் என்றால் ஒரு மலையாள நாட்டில் பிறந்த விரண்மண்ட நாயனார் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அமர்நீதி நாயனார். அல்லி மென்முலை அந்தார் அமர்நீதி கடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் அவரை சொல்றாங்க. அமர்தல் அப்படின்னா இருத்தல். ஒருவனுடைய இருப்புக்கு ஆபத்து வரக்கூடாது. அமர்நீதி நாயனார் என்றால் விரும்புதல் அர்த்தம். அந்த அமர்நீதி நாயனார் விரும்புகிற வாழ்க்கை பெற்றார். 63 அடியார்கள்ல அவர் செய்தது என்னன்னா, சிவனடியார்களுக்கு கோவணம் கொடுப்பார். சிவனடியார்களுக்கு இனி ஒண்ணு கந்தை கொடுப்பார், கீழுடை கொடுப்பார், கோவணம் கொடுப்பார். இந்த கோவணம் கந்தைன்னா ஒரு 4 துணி சேர்த்து கட்டியிருக்கும். அதை இடுப்பில் கட்டுவதற்கு ஒரு அரைஞான் மாதிரி ஒரு துணி கொடுப்பார். கந்தை, கீழுடை, கோவணம் மூன்றும் சிவன் அடியார்களுக்கு கொடுப்பதுதான் அமர்நீதி நாயனார் செய்த சிவத்துண்டு. பட்டினத்தடிகள் சொல்லுகிறார், உடுக்க கோவணம் உண்டு, உடுக்க புறந்திண்ணை உண்டு. கோவணம் கிடைச்சா போதும், உடுப்பதற்கு புறந்திண்ணை கிடைச்சா போதும்னு பட்டினத்தாடிகள் பாடுகிறார். என்ன கொடுத்தாலும் கிடைக்கிற புண்ணியத்தை விட சிவனடியார்களுக்கு கோவணத்தை கொடுப்பதிலே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்று அமர்நீதி நாயனார் நம்பினார். அவர் அதை கோவணத்தை கொடுப்பதில் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வாரி செலவழித்தார். இப்படி ஒருவன் திருத்தொண்டு செய்கிறானே, கோவணத்தை கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லூர் அங்க ஒரு மண்டபம் கட்டினார். அந்த நல்லூர்ல இருக்கிற மண்டபத்தில் சிவனடியார்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு அன்னம்பாலிப்பார், அமுது செய்விப்பார். கிடையும் கீழும் சிவனடியார்களுக்கு கோவணமும் கொடுக்கக்கூடியவருக்கு அவர் செய்கிற சேவை உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஆடல் வல்லான் விரும்பினான். நல்லூர் மண்டபத்திற்கு, அவர் கட்டியிருக்க மண்டபத்திற்கே சிவன் வந்துட்டார். சிவன்னு தெரியாது, வேதியர் வடிவத்தில் வந்திருக்கிற சிவன் சாப்பிட சொன்னாரு. சாப்பிடுங்க, உணவெல்லாம் தயாராகிவிட்டது, அடியார்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு எத்தனைக்கிறார்கள், நீங்களும் சாப்பிடலான்னு சொன்ன பொழுது, கங்கையில் புனிதமாய காவிரியில் நீராடிட்டு வர்றேன்னு அவர் சொன்னார். மழை வேற பெய்கிறது மாதிரி இருக்கிறது. அவர் தண்டில் ஒரு கோவணம் இருக்கு, இன்னொரு கோவணம் எனக்கு இது வந்த உடனே, நான் குளிச்சுட்டு வந்த உடனே எனக்கு அணிவதற்கு இது வேணும், இது நீ வச்சிக்கோ, நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவணத்தை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோன்னாரு. ஏற்கனவே அங்க நிறைய கோவணங்கள் அவர் சேமிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கும் இந்த கோவணம் வைக்கிற இடத்திற்கும் அடையாளம் கண்டு பத்திரமாக ஒரு இடத்துல பாதுகாப்பாக திருநீலகண்ட நாயனார் திருவோட ஒளிச்சு வச்ச மாதிரி இந்த கோவணத்தை பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருந்தார். அவரு கங்கையில் புனிதமாய காவிரியில் நீராடிவிட்டு அந்த மலை சூழல்ல ஈரமா இருக்கு
எனக்கு சீக்கிரம் கோவணத்தை கொடுன்னு கேட்டார். கோவணத்தை போய் தேடுனா கோவணத்தை காணல. ஆடவல்லானுடைய திருவிளையாடல்ல கோவணம் காணாம போயிடுச்சு. அதனால அவர் சொன்னாரு, நான் போய் இருக்கிற இடத்த தேடினேன், காணல. கோவணத்தை திருடணும்னு ஒருதான் வரமாட்டான், அப்படி போவதற்கு வாய்ப்பில்லை. இது ஏன் பறிபோச்சுன்னு சொல்லி என்னால யோசிக்க முடியல. அதனால ஒரு கோவணத்தை நீங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ள வேண்டாம், புதிதாக நெய்திருக்கிற கோவணமே என்கிட்ட இருக்கு, நான் அதை தர்றேன்னு சொன்ன பொழுது அந்த கோவணம் தான் வேணும், வேற கோவணம் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அந்த கோவணம் தான் வேணும், வேற கோவணத்தை நான் ஏற்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன பிராயச்சித்தம், இதற்கு என்ன பரிகாரம்? எதுக்கும் பரிகாரம் இருக்குல்ல, எதுக்கும் பிராயச்சித்தம் இருக்குல்ல. கோவணத்தை தொலைச்சிட்டேன்னே வச்சுக்கிடுங்களேன், நான் இப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யல, என்ன செய்யலாம்? ஏன்னா அவர் வணிகர், துலாக்கோல் போட்டு நிற்கிறவர், வணிகர் குலத்தில் பிறந்தவர். சிவபெருமான் அவர் கேட்கிறார், வேதியராக வந்து கேட்டாரு, கோவணம் தானே வேணும், நான் என்கிட்ட இருக்கிற கோவணத்தை எல்லாம் தரேன். ஒரு தராசு தட்டுல அந்த அவர் தண்டில் வச்சிருக்கிற கோவணத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு இதை ஒரு தராசு தட்டில் வை, இதுக்கு ஈடாக உன்னுடைய கோவணத்தை எல்லாம் வெய்ய, இடைக்கிட வந்துன்னு சொன்னா நான் மகிழ்ச்சி அடைன்னு சொல்லி அந்த தண்டில் கட்டப்பட்ட கோவணத்தை எடுத்து கொடுக்க, அதை தராசு தட்டில் வைக்க, அந்த மண்டபத்தில் இருந்த எல்லா கோவணத்தையும் வச்ச பிறகும் அந்த தராசு தட்டு சமமாகல. ரொம்ப கவலை, கவலைன்னா அப்படி கவலை. இனி என்ன செய்வது அப்படின்னு கேட்டு பொன், வெள்ளி, முத்து, பவளம், மாணிக்கம், வைரம் எல்லாத்தையும் அதுல வைக்கிறார். இடம் சரியாவல. ஒரு கோவணத்தை காணாமல் போனதனுடைய விளைவு அமைதி காணாமல் போய், நிம்மதி காணாமல் போய் நிலை தடுமாறுகிறார். நான் இனி என்ன செய்ய முடியும்னு கேட்கிறார். எல்லா பட்டாடைகளையும் வைத்ததற்கு பிறகு, எல்லா நவரத்தினங்களையும் அந்த தராசு தட்டில் வைத்ததற்கு பிறகும் அந்த கோவணத்துக்கு ஈடாக அந்த தராசு தட்டு சமம் ஆகல. அந்தால இந்த வேதியர்கிட்ட கேட்டார், நீங்க உன்னை அனுமதி தருவீங்களா எனக்கு? என்னன்னு கேட்டார். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய இளைய மகனும் அந்த தராசு தட்டில் ஏறி நிக்கட்டுமான்னு கேட்டார். ஏறி நில்லுங்கள்னு சொன்னார். எல்லா செல்வத்தையும் ஒரு கோவணத்துக்கு ஈடாக கொடுத்தும் அந்த தராசு தட்டு சமமாகாத நிலையில் நான் இனிமேல் என்னையே தருகிறேன் என்பதையும் தாண்டி என் குடும்பத்தையே தருகிறேன் என்று முடிவெடுத்து, என் பெருமைக்குரிய மெய்யன்பர்களே, அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய சிறு வயது மகனும் தராசு தட்டில் ஏறி நின்ற பொழுது அது அப்படியே சமமான காட்சியை அந்த மண்டபத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். வானதேவர்கள் பூமாரி பொழிகிறார்கள். அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர். 3 பேரும் ஏறி நின்று தராசு தட்டு சமமாகிவிட்டது. ஒரு கோவணத்திற்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவிரியில் குளித்துவிட்டு இந்த பரிசோதனைக்கு தலைமை தாங்கிய சிவன் காணவில்லை. அவர் போயிட்டாரு மேல. அவர் அப்ப அங்கிருந்து சொன்னார், நீங்க 3 பேருமே மேல வந்துருங்கன்னு. ஒரே நேரத்தில் 3 பேருக்கு நான் கும்பிட்டா எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். குடும்பத்திற்கே மோட்சம், குடும்பத்திற்கே ப்ரமோஷன், குடும்பத்திற்கே சிவகதி. ஒரு கோவணத்தை தொலைத்ததனுடைய விளைவு
தன்னுடைய குடும்பத்திற்கே சிவகதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் அன்றைக்கு உருவாயிற்று. இதெல்லாம் ஒரு கதையா? கொடிகட்டி பிறந்தவர் இன்னைக்கு பேசப்படுகிற பழையாறை, பொன்னியின் செல்வன் படம் வந்த பிறகு பழையாறை நகரம் திரும்ப திரும்ப இன்னைக்கு தமிழர்கள் உச்சரிக்கிற நகரம். சோழர் காலத்தில் ஒரு காலத்தில் தலைநகரமாக இருந்த பழையாறையில் பிறந்து நல்லூரிலே இருக்கிற சிவன் மீது காதல் கொண்டு, இந்த நல்லூரில் சிவனுக்கான விழா நடக்கிற பொழுதெல்லாம் அதை கண்களிக்க கண்டு அந்த விழாவில் தன்னை இணைத்துக் கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டாற்றுவதில் தன்னை மறந்து நல்லூர் சிவனுக்காகவே நல்லூர்ல மண்டபம் கட்டி நல்லூரிலேயே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சூழல்ல சிவனடியார்களுக்கு கோவணமும் கீழுடையும் கொடுத்தவர் ஒரு வேதியர் வடிவத்தில் வந்து இவனை சோதித்து பார்ப்போம் சொன்னதற்கு பிறகு அவர் செய்த திருப்பணிக்காக அவருடைய குடும்பத்திற்கே சிவகதி கிடைத்ததென்றால் சிவகதி கிடைக்கத்தான் செய்யும். மனப்பூர்வமாக செய்கிற எல்லா தொண்டுக்கும் சிவன் உரிய பரிசை தருவான் என்பதற்கு அமர்நீதி நாயனாருடைய கதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது ஒரு முக்கியமான அடியார். இன்னைக்கு அதற்கான பூக்குடலை திருவிழா கரூர்ல இன்னைக்கு நடந்திருக்கு. கரூர் ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகரம். சோழர்களின் தலைநகரமாக கரூர் இருந்தது, திருவாரூர் இருந்தது, சேய்நல்லூர் என்ற ஒரு ஊர் இருந்தது, உறையூர் இருந்தது, கரூர் இருந்தது. இன்னைக்கு அதை கரூர் என்று சொல்லுகிறோம். பாமரர்களாக சிவனடியார்கள் எல்லாம் ஆற்றினுடைய இரு மருங்கும் இருந்து யாசிக்கிற வேளையில் பாமரர்கள் யாசித்த காரணத்தினால ஓடிக்கொண்டிருக்கிற நதிக்கு அமராவதி என்று பெயர். அந்த அமராவதி கரையில் அனபாய சோழனிலிருந்து கரிகாலன் வரையிலும் ஆட்சி செய்த சோழர்களினுடைய தலைநகரத்தில் பசுபதீஸ்வரத்தில் இருக்கிறார் சிவன். பசுபதீஸ்வரன் அவருக்கு பேர். அந்த ஊர்ல ஒரு அடியார் இருக்கிறார். இமயத்தில் புலிக்கொடி பிரித்த சோழர்களின் பூமியில் ஈசன் மீது இடையறாத காதல் கொண்ட ஒரு அடியவர் இருக்கிறார். ஒரு அடியவருக்கு ஆபத்து என்றால் ஓடோடி வருகிற ஆபத் சகாயன் இருக்கிறார். அவருக்கு பேரு எரிபத்த நாயனார். ஒரு அடியவருக்கு ஆபத்துனா உடனே வருவார். என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வார். தன்னையே தத்தம் செய்து தருவதற்கு அவர் சித்தமாக இருப்பார். அந்த எரிபத்த நாயனார் அடியார்கள் இன்னல் போர்க்கின்ற கடமையை சிவனுக்காக செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றவர் எரிபத்த நாயனார். அங்க சிவகாமி ஆண்டார்னு சொல்லி ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பார். அமராவதி ஆற்றில் குளிப்பார். ஒரு வாயை மூடிக்கொண்டு நெஞ்சில் சிவன் நாமத்தை இட்டு நிரப்பிக்கொண்டு நந்தவனம் செல்வார். ஒவ்வொரு மலராக பார்த்து பார்த்து பறிப்பார். மலர்களை மாலையாக தொடுப்பார். ஒரு பூக்குடலை வைத்துக்கொண்டு பசுபதீஸ்வரம் போய் பசுபதீஸ்வரனுக்கு அணிவித்து அவனை கண் கழிக்க கண்டு மகிழ்வார். அவருக்கு பேர் சிவகாமி ஆண்டார்னு பேர். வாழ்க்கையில வேற எந்த நோக்கமும் கிடையாது. நந்தவனத்தை புனரமைப்பது, மலர் பறிப்பது, அதை மாலையாக்குவது, பசுபதீஸ்வரத்தில் இருக்கிற ஈசனுக்கு அணிவிப்பது, அதை ஒரு பூக்குடையில் சுமந்து கொண்டு போவது, இதுவே தன்னுடைய வாழ்க்கை என்று வரித்துக் கொண்டிருந்த சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபக்தனுக்கு ஒரு சோதனை வருகிறது. இப்படித்தான் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில்ல ஒருத்தர் இருந்தார். அனந்தாழ்வார்னு பேர் அவருக்கு.
அவர் என்ன செய்வார்? காலையில் எழுந்திருப்பார், மலர் பறிப்பார், மாலை தொடுப்பார், ஏழுமலையானுக்கு அணிவிப்பார், கண்களிக்க கண்டு தரிசித்து விட்டு வந்து விடுவார். இதுவே வாழ்நாள் பணி, வேற பணியே கிடையாது. ஒரு நாள் மலர் பறித்து மாலை தொடுத்து கொண்டிருக்கிறார். மாலை தொடுத்து கொண்டிருக்கிற பொழுது காலில் ஒரு நச்சரவம் வந்து தீண்டுகிறது. நச்சரவம் தீண்டிய உடனே பாம்பு தீண்டிட்டுன்னு தெரிஞ்சிட்டு இரத்தத்தில் அது விஷம் கலந்து விட்டது. கொஞ்சம் மயக்கம் வருகிறது, வியர்த்து கொட்டுகிறது. மாலை கட்டி கொண்டே சொல்லுகிறார், மாலை கட்டி முடிக்கிறேன். மாலை கட்டி முடிக்கிற பொழுது உயிர் இருந்தால் இந்த மாலை பெருமாளே உனக்கு, உயிர் இல்லாவிட்டால் இந்த மாலை எனக்கு என்று மாலையை கட்டுறார். இதுதான் பக்தி. சிவகாமி ஆண்டார் அன்றைக்கு மாலை பறித்தார், மலர் பறித்தார், மாலையாக கட்டினார். பூக்குடையில தண்டு ஏந்தி திருக்கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறார். பட்டவர்த்தனை யானை என்று சொல்லி புகழ்ச்சோழனுடைய யானை, சோழமாமன்னன் புகழ்ச்சோழனுடைய பட்டவர்த்தனை யானை பட்டாள நடை நடந்து வருகிறது. ஒரு பூக்குடையில பூ வச்சு மலர் மாலையை கொண்டு போறத பார்த்துருது யானை. புகழ்ச்சோழ மாமன்னனுடைய பட்டவர்த்தனை யானை சிவகாமி ஆண்டார் என்கிற முதிய சிவபக்தர் பூக்குடலையை கொண்டு போவதை பார்த்தவுடனே அவர்கள் கையில இருந்து வாங்கி பூக்குடலையை பறிச்சு தும்பைக்கினால தூக்கி தூர எறிந்தது. உயிர் இழந்ததை போல துடிக்கிறார் சிவகாமி ஆண்டார். காலம் காலமாக செய்து வருகிற இந்த வேள்விக்கு இன்றைக்கு ஆபத்து வந்து விட்டது என்று தரையில் புரண்டு விம்மி 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 அழுகிறார். யாரும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. அந்த யானையினுடைய தாக்குதலுக்கு ஆளாகி பூக்குடலில் இருந்த பூக்கள் எல்லாம் சிதறி அந்த மாலை அருந்து பசுபதீஸ்வரனுக்கு ஆகாத மலர் மாலையாக அந்த மாலை ஆகி போறதற்கு பிறகு அவர் அடைந்த சோகத்திற்கு எல்லையே இல்லை. அந்த இடத்திற்கு அப்போது வந்து சேருகிறார் எரிபத்த நாயனார். அழுது கொண்டே நிற்கிறார் சிவகாமி ஆண்டார். இந்த யானையிட்ட போய் மோதுறதுக்கோ யானையை எதிர்கொள்வதற்கோ வலிமை இல்லாத சிவகாமி ஆண்டார் அழுகிற கண்ணீரையும் தொழுகிற கையையும் பார்த்துவிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டார். எரிபத்த நாயனார் கேட்டதும் சொன்னார், ஒரு யானை வந்து பசுபதீஸ்வர பெருமானுக்கு நான் அணிவிக்க இருந்த மாலை அறுத்து போட்டு பூக்குடலை சாய்த்து கீழே போட்டு விட்டது. துக்கம் தாழ முடியாமல் தவிக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை. மாமன்னனுடைய பட்டவர்த்தனை யானையா நானான்னு பார்த்துக்கோம்னு சொல்லி யானை இப்படி போச்சான்னு கேட்கிறார் எரிபத்த நாயனார். ஒரு ஆள் சொன்னார், இப்படித்தான் போகுது, சாதாரண யானை இல்லை, அரண்மனையில் உள்ள யானை, புகழ்ச்சோழனுடைய பட்டத்து யானை, பட்டவர்த்தனை யானைன்னு அந்த யானைக்கு பேரு, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நானா யானையான்னு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி யானை நிற்கிற இடத்துக்கு எரிபத்த நாயனார் சத்திய ஆவேசத்தோடு போயிட்டார். சிவகாமி ஆண்டாருடைய அந்த பூஜைக்கு தடையாக இருந்த ஒன்ன சும்மா விடுவனான்னு கேட்டுட்டு கையில இருந்த மழுவினால யானையினுடைய துண்டிக்கே வெட்டி தள்ளினார். யானை மூர்ச்சையிட்டு கீழே விழுந்தது. யானையை கூட வீழ்த்துகிற வல்லமை அவருக்கு இருந்துச்சு. 2 பாகன் இருந்தான். யானை இந்த அநியாயம் செய்த பொழுது தடுத்தாட்கொள்ள வேண்டிய பொறுப்பு அந்த பாகனுக்கு. யானைக்கு இதோபதேசம் செய்ய வேண்டிய வேலை அவனுக்கு. நீயே வெறுமனை பார்த்துட்டு இருந்தேன்னா ஒன்னையும் விட்டு வச்சிருக்கப்படாதுன்னு 2 பாகனையும் வெட்டி தள்ளினார். 2 பாகனும் காலி, யானையும் காலி. குத்துக்கோல் வச்சுட்டு யானைக்கு கூட 2 பேர் வருவான். நீங்க எல்லாம் எதுக்கடா வந்தீங்கன்னு கேட்டு அவங்க 2 பேரையும் சாட்சி போட்டார்.
பட்டத்து யானை கொல்லப்பட்டது என்று புகழ்ச்சோழனுக்கு அரண்மனைக்கு தகவல் போயிற்று. மனம் பதைத்த மன்னன் வேற என்னன்னு கேட்டான். 2 பாகனும் கொல்லப்பட்டார்கள், குத்துக்கோல் ஏந்திய வீரர்களும் கொல்லப்பட்டார்கள்னு சொன்ன உடனே புரவியின் மீது ஏறினான் மன்னன். காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை எல்லா படைகளுக்கும் உத்தரவிட்டு நிலம் அதிர படைகளோடு புரவியில் ஏறி புகழ்ச்சோழ மாமன்னன் புறப்பட்டான். இறந்து கிடக்கிற யானைக்கு அருகில் வந்து நிற்கிறான். சிவனடியார் வேடத்தில் எரிபத்த நாயனார் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கார். அவரை பார்த்த பிறகு இவர்தான் இந்த அநியாயத்தை செய்திருப்பார்னு புகழ்ச்சோழனால் அனுமானிக்க முடியல. அப்ப பக்கத்திலேருந்து ஒருவர் சொன்னார், சிவனடியார் வேடத்தில் நிற்கிறாரே இவர் தான் இதை செய்ததுன்னு அப்படி சொன்னார். அந்த புகழ்ச்சோழ மன்னன் அவர் செய்திருக்கிறார்னா ஆராயாமல் செய்திருக்க மாட்டார், அர்த்தம் இல்லாமல் செய்திருக்க மாட்டார், அடிப்படை இல்லாமல் செய்திருக்க மாட்டார். அவர் செய்ததில் அவருக்கு ஏதோ நியாயம் தெரிந்துதான் செய்திருக்கிறார். இதில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எரிபத்த நாயனார்கிட்ட ஆனை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம், கொடிமரம், காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படையோட போய் நிற்கிற மாமன்னன் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எரிபத்த நாயனாரை வணங்கி, நீங்க சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையை சிதைத்ததற்காக யானையை கொன்றுவிட்டீர்கள், யானையினுடைய 2 பாகனையும் கொன்றுவிட்டீர்கள், குத்துக்கோல் ஏந்திய 2 வீரர்களையும் கொன்றுவிட்டீர்கள். அப்படி என்றால் அவர்கள் அவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குற்றவாளிகளை வைத்திருந்த நான் அல்லவா பெரிய குற்றவாளி, என்னையும் கொன்று விடுங்கள் மன்னர். எங்க பார்க்க முடியுத? உலக வரலாற்றில் எங்க நடக்கும் இந்த அதிசயம்? என்னையும் கொன்று விடுங்கள். உங்கள் கையில் இருக்கிற மழுவால் என்னை சாய்ப்பதற்கு முன்னால் என் கையில் இருக்கிற வாளை உங்கள் கையில் தருகிறேன், என்னை சாய்த்து விடுங்கள். காலம் எல்லா காயங்களையும் மாற்றும். எல்லா துன்பங்களுக்கும் முடிவுரை எழுதப்படும். இறைவனுடைய அருள் இருக்குமானால் எல்லாம் நடக்கும். வாளை தூக்கி எரிபத்த நாயனார்கிட்ட கொடுத்துட்டாரு மாமன்னர். வாளை வாங்கி வச்சுட்டு மேலும் கீழும் பார்க்கிறார். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் எரிபத்த நாயனார். இவ்வளவு பெரிய அராஜகத்தை செய்தவர் அழுகிறார். மன்னர் என்னையும் கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறார். எரிபத்த நாயனார் அப்படியே அழுதுற்று மாமன்னனுடைய காலில் விழுந்து வணங்குகிறார். வாள் எடுத்து கொடுத்ததற்கு பிறகு அவருடைய தலையை விட்டுதானே சொன்னார். ஒரு பெரிய மன்னன் இப்படி வந்து இறங்கி என்னையும் கொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் நடந்துகிட்டேனேன்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்து வணங்கினார். நான் மணிமுடி தரித்திருக்கிற மாமன்னன், என் பேரே புகழ்ச்சோழன், ஒரு கொற்றத்தவிசிலிருந்து புரவியில் ஏறி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கூட தலைக்கணமோ கர்வமோ இல்லாம எரிபத்த நாயனாருடைய காலில் புகழ்ச்சோழன் விழுந்து வணங்கினான். தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சிவன் பார்த்து கொண்டிருக்கிறான். புரவியில தானே வந்தீங்க, சிவனுடைய அருளால் யானை உயிர் பெற்று வந்தது. 2 பாகர்களும் எழுந்து வருகிறார்கள். குத்துக்கோல் ஏந்திய வீரர்களும் அதே கோலத்தோடு காட்சி தருகிறார்கள். எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழன் என்கிற மன்னிடத்தில் சொல்லுகிறார், புரவியில் அல்லவா வந்தீர்கள், இனிமேல் யானையின் மீது ஏறி செல்லுங்கள்ங்கிறார். புரவினா குதிரை, குதிரையில தானே வந்தீங்க, இனி யானையில போங்கன்னு சொல்றார்.
அந்த சிவகாமி ஆண்டாருடைய பக்தியும் தெரிஞ்சு போச்சு, எரிபத்தனாயருடைய வைராக்கியமும் புரிஞ்சு போச்சு, புகழ்ச்சோழனுடைய பெருந்தன்மையும் உலகம் புரிந்து கொண்டது. இந்த பெருந்தன்மை யாருக்கும் இருக்காது. எரிபத்தனாயருக்கு காலில் விழுந்து வணங்கிட்டார். அப்பொழுது சிவன் அசரீரியாக சொன்னான், இனிமேல் கைலாசத்தில் எல்லா கணங்களுக்கும் நீதான் தளபதின்னு சொல்லி எரிபத்தனாயனாருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். எல்லா கணங்களுக்கும் நீதான் தளபதினா என்ன? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, கவர்னர் மாதிரி நீதான் அப்படின்னு சொல்லி எரிபத்தனாயனாருக்கு எம்பெருமான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அன்னைக்கு கொடுத்ததாக சோழ வளநாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி இருக்கு. ஏனாதிநாதன்னா அந்த காலத்துல சேனாதிபதிக்கே ஏனாதின்னு பேர். இவர் எந்த ஊர் அப்படின்னா குடந்தைக்கு அருகில் அரிசில்லாற்றங்கரையில் எய்னனூர் என்கிற ஊரில் அவதாரம் செய்தவர் ஏனாதிநாதர். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா வாழ் பயிற்சி கொடுக்கிறவர். வாழ் பயிற்சி யாரெல்லாம் பெற விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ் பயிற்சி கொடுத்து போர்க்களம் செல்லுகிற வீரர்களை தயார் செய்கின்ற வேலையை ஏனாதிநாதனார் செய்து கொண்டிருந்தார். அந்த பயிற்சி கொடுப்பதற்கான கட்டணம் வாங்கிக்கிடுவார். அதில் வருகிற வருமானமே கணக்கில்லாத வருமானம். அந்த வருமானத்தில் சிவனடியார்களுக்கு அவர் தொண்டு செய்வார். வாழ் பயிற்சி பெற வேண்டும் என்பது அந்த நாள்ல கட்டாயம். இன்றைக்கும் சில கடல் கடந்த நாடுகளில் எல்லோரும் இராணுவத்தில் இருக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது. இந்தியாவிலும் அப்படி ஒரு நிலைமை வரலாம் என்கிற அளவிற்கு இந்தியாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கடி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். வீட்டுக்கும் நாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தலைமுறை உருவாகக்கூடிய காலம் வரலாம். அன்னைக்கு ஏனாதிநாத நாயனார் பயிற்சி கொடுப்பார். அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு கட்டணம் செலுத்தி கொண்டு போவார்கள். கணக்கில்லாமல் கருவூலத்தில் அவருக்கு காசு நிறையும். அந்த காசை வைத்துக்கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதும் சிவ கைங்கரியங்களுக்கு உதவுவதும் கோவில் விழாக்களுக்கும் குடமுழுக்குக்கும் தான தர்மம் செய்வதும் ஏனாதிநாதருடைய திருப்பணியாக இருந்தது. சோழ வளநாட்டில் காவிரிக்கரை ஓரத்தில் கோபுர நகரம் என்று பேசப்படுகிற, கோவில் நகரம் என்று பேசப்படுகிற குடந்தைக்கரையில் அரிசிலாற்றங்கரையில் உதயமான ஏனாதிநாதனுடைய புகழ் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் அவருடைய புகழ் பரவிவிட்டது. ஒருவனுக்கு புகழ் வந்தால் இன்னொருத்தனுக்கு எரிச்சல் வரும். ஒருவனுக்கு புகழ் வந்தால் அவன் எந்த துறையில் இருக்கிறானோ அந்த துறையில் இருப்பவனுக்கு ஆத்திரம் வரும், பொல்லாங்கு வரும், பொறாமை வரும். இப்படி பொல்லாங்குக்கு ஆளாகி பொறாமைக்கு ஆளாகி அவரோடு ஒருவன் மல்லு கட்டினான். அவனுடைய பேர் அதிசூரன் என்று ஒருவன். அவனும் வாழ்பயிற்சி கொடுக்கிறவன் தான். சரி, நீ வாழ்பயிற்சி கொடுக்கதானே செய்யற. ஆனா வாலிபர்கள் ஏனாதிநாதரைத்தான் முற்றுகையிடுகிறார்கள். வகுப்பெடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமா ஆசிரியர்கள். திரிபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தலைமாணாக்கராக இருந்தார் உவே சாமிநாத ஐயர். உவே சாமிநாத ஐயரை உலகத்துக்கு தெரிகிறது.
அவர்கிட்ட மாணவர்களாக இருந்த யாரையாவது உலகத்துக்கு தெரியுதா? தியாகராஜ செட்டியாரை தவிர வேற யாரையும் தெரியாது. மாயூர வேதநாயகம் பிள்ளையே தெரிகிறது, தியாகராஜ செட்டியார தெரிகிறது, ஊவே சாமிநாதையரை தெரிகிறது. தமிழ் கடல் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருப்பார்கள்? எல்லோரும் எல்லாம் ஆக முடியாது. ஆனா இந்த அதிசூரனுக்கு பயங்கரமான பொறாமை, ஆத்திரம். அவன் என்ன செய்துட்டான்? இந்த உரிமை உனக்கு இருக்குமானால், இந்த உரிமை உனக்குத்தான் இதை நிலைநாட்டுவதற்கு நீயும் நானும் சண்டையிட வேண்டும். அந்த சண்டையில், அந்த சமரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே சோழவள நாட்டில் வாலிபர்களுக்கு வாழ்பயிற்சி கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்று அதிசூரன் ஒரு முடிவை முன்மொழிகிறான். எதுக்கு வம்புன்னு ஒதுங்கல ஏனாதிநாதனார். அவருக்கு திறமையில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. எவனுக்கு திறமையில நம்பிக்கை இல்லையோ அடுத்தவன் புடரியில ஏறுவான். எனக்கு நாஞ்சில் சம்பத்துங்கிற எனக்கு என் திறமையில நம்பிக்கை இருக்கு, நான் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. எந்த இழப்பு வந்தாலும் தாங்கிக் கொள்கிற பக்குவம் எனக்கு இருக்கும். நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுறது, நடக்குது நடக்கும். நம்ம நல்லதே நினைக்கிறோம், நல்லது நினைச்சா நல்லது தானே வரணும், தீமை வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்ல இருந்து பழனிக்கு முதல்ல பஸ் விட்டவர் அவரு தான். பெரிய சயின்டிஸ்ட் அவரு. அவரும் அவருடைய நண்பர்களும் ஏறி படகுல கடலுக்கு போனாங்க, பிலிப்பைன்ஸுக்கு போனாங்க. படகு கவிழ்ந்துட்டு ஜிடி நாயுடுவும் அவரோடு சென்றவர்களும் கடலில் கவிழ்ந்து விட்டார்கள். அரசுக்கு தகவல் எட்டி அரசு உடனடியாக ஆட்களை அனுப்பி கடலில் விழுந்தவர்களை எல்லாம் காப்பாற்றி கரை சேர்த்தா ஜிடி நாயுடுவோடு போனவர்களுக்கு உடம்புல பூரா புண்ணு, எல்லாரையும் மீன் கடித்து விட்டது, ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது. ஜிடி நாயுடுக்கு ஒன்றும் ஆகல, அவர் புத்தம் புதிய மலரை போல பொலிவாகத்தான் இருக்கிறார். அப்பொழுதும் பிலிப்பைன்ஸில் இருக்கிற ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், எல்லாரையும் மீன் கடிச்சிருக்கு, அவருக்கு பேரு குங்கிலியன் நாயனார். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், திருக்கடவுர். அமிர்த கடேஸ்வரர் அன்னை அபிராமி அருளாட்சி செய்யக்கூடிய திருத்தலம் கடவுர். அந்த ஊர்ல உள்ளவர் தான் குங்கிலிய கலையனார். சைவ வரலாற்றில் இன்னைக்கும் மதிக்கப்படுகிற ஒரு திருத்தலம் கடவுர். 60வது மணி விழா கொண்டாடணும்னா எல்லாரும் இப்ப அங்க போயிடுறாங்க. நம்பிக்கை இல்லை, எனக்கு இதில் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுகிறவனே அங்க போய் நிக்கிறான். நானே பார்த்திருக்கேன் அதை. அங்க அபிராமி பட்டர்னு ஒரு பட்டர் இருந்தார். அபிராமி அம்மையின் மீது அவ்வளவு பக்தி. அபிராமி அம்மையின் மீது முன்னாடி தான் உட்கார்ந்திருப்பார். தீராத காதலோடு அம்பாளையே தரிசிச்சுட்டு இருப்பார். அவளுடைய ஒவ்வொரு கோலத்திலும் தன்னை மெய் மறந்து ரசிச்சுட்டே இருப்பார். வாழ்க்கையில வேற அவருக்கு நோக்கமே இல்லை. அந்த நேரத்தில் சரபோஜி மன்னன் திருக்கடவுர் கோவிலுக்கு வர்றான். மன்னன் வந்தா, மந்திரி வந்தாலே பக்தர்கள் ஓடிடுறான். மன்னனே வந்தா, சரபோஜி மன்னர் வந்ததற்கு பிறகு எல்லாரும் விலகி மன்னனுடைய தரிசனத்திற்கு வழிவிட்ட பொழுது இவர் உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாம பார்த்துட்டு இருந்தார். மன்னன் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் யார் இவன் அப்படின்னு கேட்டால கொஞ்சம் தலைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க.
அழைத்து வாருங்கள் அவனை என்று சொல்லி மன்னன் விசாரிச்சான். இன்னைக்கு என்ன நாளுன்னு கேட்டார். அன்னைக்கு பரிபூரணமான அமாவாசை. அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அவருக்கு எல்லா நாளும் பௌர்ணமி. அபிராமியினுடைய அருள் கடாட்சத்தில் மூழ்கி தன்னை மெய் மறந்து இருப்பவருக்கு எல்லா நாளும் பௌர்ணமி. அவர் அமாவாசைன்னு சொல்லல, பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு. அப்படி என்றால் இவன் அந்த மாதிரி ஆளுதான்னு சொல்லி மன்னன் கைது வாரண்டு பிறப்பித்து அபிராமி பட்டர் கைது செய்யப்பட்டார். அவனை சிறையில கொண்டு அடைப்பதற்கு முன்னால போயிட்டு இருக்காங்க. அன்னை பரிபூரணமான அமாவாசை. அம்பாள் என்ன செய்துட்டா, தன்னுடைய காதில் கிடந்த தடாகத்தை தூக்கி வானத்தில் தூக்கி எறிந்தாள். அமாவாசை அகன்றன்றைக்கு பௌர்ணமியாக காட்சி தந்தது. மன்னன் பார்த்து மெய் மறந்துட்டான். எப்பா, இப்படி ஒரு பக்தியா? இவனுக்காக அம்பாள் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினாளா? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையிலணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமேன்னு சொல்லிட்டு 100 பாடல்கள். இந்த மனப்பாடம் பண்றதுக்கு முடியாதவங்க இதை படிச்சுட்டா போறோம், மனப்பாட சக்தி வந்துடும். நினைவு தடமாறுகிறதுன்னு நினைக்கிறவங்க இதை படிச்சுட்டா போது நினைவாற்றல் வந்துடும். தமிழில் நிறைய அந்தாதிகள் இருக்கிறது. எல்லா அந்தாதிக்கும் அந்தத்தில் இருக்கிற அந்தாதி அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி தான். அந்த திருக்கடவுர்ல குங்கிலிய கலையனார் அப்படின்னு ஒரு அடியார். ஞானசம்பந்த பெருமானே இல்ல, திருநாவுக்கரசு நாயனாரே பாடுகிறார். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு பாடுறார். இவருக்கு இந்த குங்கிலியம் கோவில்ல கொண்டு போய் தூபம் காட்டுறது, எல்லா இடத்திலையும் கொண்டு காட்டுவார். இதுதான் வேலை இவருக்கு. வீட்டில் கஷ்டம் வரும், அன்னைக்கும் காட்டிட்டு நிற்பார். வீட்டில் பத்தினி அரிசி வாங்க வழி இல்லாம கண்ணீர் சிந்திட்டு இருப்பா. அன்னைக்கு யார்ட்டையாவது கடன் வாங்கி கோவில்ல கொண்டு போய் குங்குலியன் தூவம் காட்டிட்டு வந்துடுவார். நிறைய வருமானம் வந்துகிட்டு இருந்து தூபம் காட்டினார். அந்த குடும்பம் தாங்கி கொண்டது. இறைவன் சோதிக்க வேண்டும் என்று விரும்பினான். வறுமை வந்தது, வெறுமை வந்தது, இல்லாமை வந்தது, அந்த வீட்டில் பசி வந்தது, அந்த வீட்டில் பட்டினி பள்ளி கொண்டு கிடந்தது. 2 நாள் சாப்பிடல. இனி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தன்னுடைய மாங்கல்யத்தை கழற்றி கையில கொடுத்துட்டா. போய் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். மாங்கல்யத்தை கழற்றுவதே கடைசி கட்டம்தான். ஹார்ட் சர்ஜரி உடனே 1 லட்சம் ரூபாய் கட்டணும், கையில ரூபா இல்ல, இன்னைக்கு பைபாஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னா மனைவி மாங்கல்யத்தை கழட்டி தந்துருவா. வீட்டுல பிள்ளைகள் 2 நாளா பட்டினி, அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மாங்கல்யத்தை கழற்றி மனைவி கொடுத்துட்டா. விற்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கார். ஒருத்தன் குங்கிலியும் விற்க வந்துட்டு இருக்கான். அந்த பார்சல்ல என்ன, அந்த பொதியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். குங்கிலியம்னு சொன்னான். தர்றீங்களான்னு கேட்டார். விலை தந்தா தர்றேன்னு அவர் சொன்னார். பொன் இருக்கிறது, தந்திருவியா அப்படின்னு கேட்டார். தாரேன்னு சொன்னா பொண்ணை கொடுத்து குங்கிலியத்தை வாங்கிட்டார். பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் வெறுமையோடும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பசியாறுவதற்கு
தன்னுடைய மாசற்ற மனைவி மாங்கல்யத்தை கழற்றி தந்தா அந்த மாங்கல்யத்தை கொண்டு போய் குங்குலியம் வாங்கிட்டு மீண்டும் கோவில்ல போய் நிக்கிறார். அவர் அங்க தூப தீபம் காட்டிட்டு இருக்கார். இவர் தூப தூபம் காட்டிட்டு இருக்காரு. மனைவி மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்துட்டா. அவ அரிசி வரும்னு காத்துட்டு இருப்பா. அயர்ந்து தூங்குகிறாள். சிவபெருமான் அவருடைய கனவுல வந்து, நீ உன வீடை பார்க்கலையான்னு கேட்கிறார். ஏன்னா சிவபெருமான் கட்டளையில குபேரன் போயிட்டான். வீடு பூரா வெள்ளி தங்கத்தால நிறைத்து, வீடு பூரா மகாலட்சுமி பிரவேசம் செய்த இடம் மாதிரி வீடு பொன்மயமா காட்சி அளிக்க அவள் கண் திறந்து பார்க்கிறாள். அப்பா, வீடு பூரா செல்வம். இவர் காட்டினது தூபந்தான். வீடு பூரா செல்வம். தூபதீபம் காட்டிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வர்றார். வீடு பூரா செல்வத்தை கண்டு அவரால் தாங்கிக்க முடியல. அதை தெரிந்த அடியார்கள் எல்லாம் குங்குலிய கலைஞர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் அடிசில் போட்டு, சோறு போட்டு, நெய் போட்டு, சாப்பாடு போட்டு எல்லாரையும் அனுப்பி, எல்லாரையும் அமுது செய்வித்து, எல்லாரையும் ஆசை தீர வழி அனுப்பி வைக்கிறார். அவருக்கு ஒரு தகவல் வருகிறது. திருப்பனந்தாள் என்று ஒரு திருத்தலம், குருமகா சன்னிதானம் இருக்கிற ஊரு, மடாலயம் இருக்கிற ஊரு. அந்த திருப்பனந்தாள்ல இருக்கிற சடையப்பருன்னு எம்பெருமான் ஈசனுக்கு பேரு. தடாதகை பிராட்டின்னு ஒரு அம்மா மலர் மாலை கட்டி கொண்டு சடையப்பனுக்கு அதை கழுத்தில் அணிவித்து, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் மாலையை போட்டுட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு தடாதகை பிராட்டியார் மாலை கட்டிட்டு வந்து சடையப்பன் கழுத்துல மாலையை போடுவதற்காக இப்படி கையை தூக்கும் பொழுது மார்பில் இருந்த சேலை கொஞ்சம் நழுவி விட்டது. மாலையை இனி தூக்கி போடும் பொழுது மார்பு சேலை நழுவி கீழே விழுந்து விடும் என்று அச்சத்திலும் ஒருவித அயர்விலும் அசைவற்று நிற்கிறாள். மாலையை தூக்கி போடுறதுக்கு கையை தூக்கினா மார்பு சேலை கீழே விழுந்துடும். தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க. மார்பு சேலை கீழே விழுந்து விடும் என்ற அச்சத்தில் சிவனுக்கு போட வேண்டிய மாலையை அணிவிக்காமல் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணொருத்தி அப்படியே அசைவற்று நின்றாள். அப்படியே நிக்கிறா. தூக்கி இப்படி போடும் பொழுது மார்பு சேலை கீழே விழுந்துடும். அப்பப்பா, என்ன நாகரிகம், என்ன பண்பாடுகள், பண்பாடு. சடையப்பரை தரிசிக்க வந்த இடத்தில் அவருக்கு மாலை போட்டால் மார்பு சேலை போனா என்ன நினைக்கலையே. எனக்கு தரிசனத்தை விட என்னுடைய நாகரிகமும் என்னுடைய பண்பாடும் என்னுடைய ஒழுக்கமும் முக்கியம் என்று ஒரு தமிழ் பெண் கருதினாளே தடாதகை பிராட்டி. அவளுடைய பக்தியை மெச்சி என்ன செய்துட்டான் சிவன்? தன்னுடைய தலையை குனிந்து மாலையை வாங்கிட்டான். சிவனே தலையை குனிந்தான். கூனிய மேனி கழுத்தில் அணிவித்து விட்டு தடாதகை பிராட்டி போய்விட்டாள். சோழ நாட்டு மன்னனுக்கு தகவல் போயிற்று. எப்படி இருப்பான், எவ்வளவு அழகா இருப்பான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனையில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பிறவியே வேண்டாம். சைவமானாலும் வைணவமானாலும் சாக்தமானாலும் இனி ஒரு பிறவி வேண்டாம். இந்த சமயத்திற்கு உயிர் நாடியே இனி ஒரு பிறவி வேண்டாம். எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமானேன்னு கதறுகிறார் மாணிக்க வாசகர். பிறவாமை வேண்டும் என்று கேட்கிறார் காரைக்கால் அம்மையார். பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா, அடுத்த பிறவி புழுவாக இருக்குமானாலும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று திருப்பாதிரி புலியூர் சிவனை கேட்கிறார் சமயக்குறவர். பிறவியே வேண்டாங்கிறதெல்லாம் எங்க கொள்கை. ஆனால் இந்த நடராஜ பெருமானுடைய அழக கண்டு
மெச்சி அதில் தன்னை இழந்து உன்னை உன்னுடைய குறித்த புருவத்தை, உன் கொவ்வை செவ்வாயை, உன் குமிழ் சிரிப்பை, உன் பறித்த சடையை, உன் மேனியில் பூசி இருக்கிற வெண்ணீற்றை, இந்த திருக்கோலத்தை பார்ப்பதற்காக வேணும் எனக்கு ஒரு இன்னொரு பிறவி வேணும்னு கேட்கிறாங்களே. அப்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? சமரசம் செய்து விட்டார்களா? இதுதான் மனித மனம். குறித்த பிறவியும் கொவ்வை செவ்வாயிர் குமிழ் செறிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனையில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு கேட்கிறாங்களே. அந்த மேனி வளைஞ்சிட்டு அழகெல்லாம் போயிடுச்சு, அவருக்கு அம்சமும் அவருடைய அழகும் போயிடுச்சுன்னு மன்னன்கிட்ட தகவந்தால மன்னன் அதிர்ச்சி அடைந்து திருப்பனந்தாள் சடையப்பைசனுடைய மேனி வளைந்து விட்டதா அப்படின்னு சொல்லி அரண்மனையில் இருக்கிற பட்டத்து யானையை திருப்பனந்தாளுக்கு அனுப்புறான். சேவார்த்திகள், திருக்கோவில் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆணையை முடுக்கிவிட்டு பயிற்சி கொடுத்து பாகன் சொல்லிக் கொடுத்து யானையினுடைய தும்பிக்கையில் ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றினுடைய இன்னொரு மூலையை சிவனுடைய கழுத்தில் கட்டி யானை என்ன செய்கிறது? தன்னுடைய எல்லா சக்திகளை ஒருங்கிணைத்து தன்னுடைய வலிமையெல்லாம் கூட்டி அந்த திருமேனி வளைந்து போன திருமேனி நிமிரும் என்கிற நம்பிக்கையோடு யானை முயற்சிக்கிறது. மேனி நிமிரவில்லை. யானையை முயற்சித்த யானை மூர்ச்சித்து விட்டது. யானையால முடியல, மேனி நிமிரல. என்ன செய்வது? நீ மாமன்னன், சோழ நாட்டு மன்னன் முடிவெடுத்தான். இதற்கு நீ என்ன செய்யலாம்? திருக்கடவுர்ல இருக்கிற கொங்குலி நாயனாரை கூட்டிட்டு வான்னு சொல்லி கொங்குலி நாயனாருக்கு அழைப்பு போச்சு. திருக்கடவுர்ல இருக்கிற கொங்குலி நாயனார் வழியில் இருக்கிற சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு திருப்பனந்தாள் வந்து சடையப்பருடைய மேனியை பார்த்து கண்கலங்குகிறார். அவருடைய கழுத்துல ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றினுடைய மறுமுனையை சிவனுடைய கழுத்துல கட்டி, என் உயிர் போனால் போகட்டும், ஆனாலும் உன்னுடைய மேனியை இப்படி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என் உயிரையும் உனக்கு இலக்காக தயாராக இருக்கிறேன்னு என்னுடைய சக்தியெல்லாம் ஒருங்கு கூட்டி இழுக்க முயற்சித்தார். வலிமையுள்ள யானை இழுத்த பொழுது நிமிராத ஈசனுடைய மேனி கொங்குலிய கலையநாயனார் இழுத்த மாத்திரத்தில் மேனி நிமிர்ந்து ஒழுங்காகிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இழுத்த யானையிட அன்பும் இல்லை. கொங்குலிய கலையனாரிடத்தில் ஈசனிடத்தில் அன்பு இருந்து, அன்பும் சிவமும் ரெண்டன்பர் அறிவிலார், அன்பும் சிவமும் ஒன்று. யார் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களினுடைய ஆக்ஞைக்கு சிவன் கட்டுப்படுவான் என்பதற்கு திருப்பனந்தாள் சம்பவம் ஒரு சாட்சி. மேனி நிமிர்ந்துருச்சு. சோழ மன்னனுக்கு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி. இந்த நாட்டுக்கு வந்த பெரிய ஒரு அபகீர்த்திய ஒரு நாயனாராக இருக்கிற நீங்க செய்து தந்துட்டீங்களேன்னு சொல்லி மன்னன் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு விதவிதமான பரிசுகள் எல்லாம் கொடுத்து, ஏற்கனவே குபேரன் கொடுத்ததே தாங்கிக்க முடியாது. குபேரன் அப்படி கொடுத்திருக்கான். வீடு பூரா ஒரு தூபதீபம் குங்குலியம் காட்டியதுக்கு வீடு பூரா செல்வம். இப்போ திருப்பனந்தாளீசனுடைய கூனிய மேனியை நிமிர்த்தியதற்கு சோழ நாட்டு மன்னனும் அவனுடைய பரிவாரங்களும் அவனை வரவேற்று உபசரித்து பொன்னும் பொருளும் பொற்பரிசும் எல்லாம் கொடுத்து திருக்கடவுர்ல ஊர்வலமாக அழைத்து கொண்டு அவருக்கு வீட்டுக்குள்ள போகும் பொழுது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சிவகதியை நல்கினார். இவருக்கு பேரு குங்குலிக கலையனார்னு பேரு. இறைவனை வணங்குவதற்கு இன்னதுதான் வேணும்னு இல்லை, தூபதீபம் காட்டின அவரால் முடிஞ்சது அதை செய்தார். அவருடைய குடும்பமுக்கும் அவருக்கும் விரும்பிய வாழ்வு கிடைத்து விட்டது.
அடுத்து மலை மலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரனுக்கு அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில ஆலால சுந்தரர் அவரை ஆராதிக்கிறார். பூ விரித்து, புகழ் விரித்து, புனல் விரித்து, பொய்கை விரித்து, புகழ் விரித்து செல்லுகிற காவிரிக்கரை ஓரத்தில் கஞ்சாரூரில் வேளாண் மரபில் பிறந்தவர் மானக்கஞ்சார நாயனார். வழி அவர் மானக்கஞ்சார நாயனருக்கு அப்பா, அப்பாவின் அப்பா தாத்தா என்று வழியாக அவர்கள் அரண்மனையில் சேனாதிபதியாக இருந்த வாழையடி வாழையென வந்த மரபில் வந்தவன் நானல்லவோ என்று வள்ளலார் பெருமான் கேட்கிற தகுதிக்குரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர் மானக்கஞ்சார நாயனார். இவரும் சோழவள நாடுதான். சோழர்களின் காலம் பொற்காலம், அதிலும் சைவ சமயத்திற்கு அது ஒரு நற்காலம் என்பதற்கு இத்தனை அடியார்கள் சோழவள நாட்டிலிருந்தே உதயமாகி இருக்கிறார்கள். அந்த சோழவள நாட்டில் மானக்கஞ்சார நாயனார் இருக்கிறார். சிவனை சிந்தை நிறைய தேக்கி வைத்திருக்கிறார். சிவனடியார்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார். அவருடைய துயரங்களுக்கு ஆறுதல் தருகிறார். அவர்களுடைய துன்பங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறார். சிவனடியார்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரித்து தருகிறார். சிவனுடைய கைங்கரியத்திற்கு எல்லா விதமான உதவிகளையும் ஒரு சேனாதிபதி மரபில் வந்த மானக்கஞ்சார நாயனார் தொடர்ந்து செய்து வருகிறார். இவ்வளவு திருப்பணிகள் செய்தும், இப்படி சிவனையே சிந்தையில் வைத்திருந்தும், அன்றாடம் வழிபட்டும் அவருக்கு குழந்தை பேறு இல்லை. குழந்தை பேறு இல்லை என்று சொல்லி தவித்து ஏங்கி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனிடத்திலே விண்ணப்பம் செய்து அவருடைய மனைவி கருவுற்றாள். ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தைக்கு பிறந்தது என்ற செய்தி கேட்டு அவருக்கு மானக்கஞ்சார நாயனார் அப்பா ஆயிட்டார், ப்ரமோஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி தகவல் கிடைத்து அவருடைய வீட்டுக்கு அணி அணியாக அலையலையாக பக்தர்கள் எல்லாம் வந்து எல்லோரும் அந்த குழந்தையை கொண்டாடி கொஞ்சி முத்தமிட்டு வீடு பூரா ஒரே திருவிழா கோலமாக இருந்துச்சு. அந்த குழந்தை வளருகிறது, குழந்தை அம்மானை ஆடுகிறது, குழந்தை ஊசல் ஆடுகிறது, குழந்தை வாசலில் கோலம் போடுகிறது, குழந்தை நிலாவை பார்த்து கவிதை பாடுகிறது. குழந்தைக்கு அப்படி அளப்பெரிய ஆற்றல், அவ்வளவு அழகு. அந்த குழந்தை பருவம் எய்துகிறது. பருவம் எய்தி அந்த குழந்தைக்கு மாப்பிள்ளை தேடுகிற படலம் வருகிற பொழுது ஏயர்கோன் கலிக்காம நாயனார், ஏயர்கோன் கலிக்காமன் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவர்கள் இங்கே வந்து பேசி இவர்கள் அங்கே போய் பேசி ஏயர்கோன் கலிக்காமன் தான் என்னுடைய மகளை மனம் செய்து கொள்வதற்கு தகுதியானவன் என்று முடிவெடுத்து திருமண பத்திரிகை அடிச்சு, திருமண பத்திரிகை யானைக்கு மேல வச்சு எல்லா ஊரெல்லாம் கொண்டு கொடுத்து மாநாடு நிகழ்த்த திருமண பந்தல் எல்லாம் போட்டாச்சு. சமைப்பதற்கு மட்டும் சமையல்காரர்கள் 300 பேர் வந்திருக்காங்க. 3 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு தேவதையை போல மானக்கஞ்சார நாயனாருடைய மகளை அலங்கரித்து அவள் திருமணத்துக்கு பந்தலுக்கு வருகிற பொழுது ஒரு சன்னியாசி வடிவத்தில் சிவபெருமான் அங்க வந்து நிற்கிறார். அவரை வரவேற்கிறார். நீங்க வந்தது ரொம்ப புண்ணியம், அது என்னுடைய மகள் திருமணம் கைகூடி வருகிற நாளில் வந்து எங்களை வாழ்த்தப் போகிறீர்கள்.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகிருந்ததுன்னு ஞானசம்பந்த பெருமான் பாடியது மாதிரி நீங்களே வந்துட்டீங்க வாழ்த்ததுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பிறவி எதற்காக எடுத்தேனோ அந்த பிறவி நிறைவேறிவிட்டது என்று மகிழ்ச்சினா மகிழ்ச்சி. ஒரு யாசகன் வடிவத்தில் வந்து நிற்கிறார், முப்புரி நூல் தனித்திருக்கிறார், மார்பில் ஒரு பஞ்சவடி மாதிரி ஒன்று கிடக்கு. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் என்ன தரணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்றார். அவர் காலில் விழுந்து வணங்குகிறார், அவருடைய மனைவி வணங்குகிறார். மணக்கோலத்தில் இருக்கிற மகள் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குகிறார். பார்க்கிற பொழுது சுருண்டு அடர்ந்த கூந்தல் அப்படி இருக்கு. அந்த கூந்தலை அவர் பார்க்கிறார். இந்த கூந்தலை எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய பஞ்சவடிக்கு, மார்பில் கிடக்கிற பஞ்சவடிக்கு இதையும் முடிஞ்சு போட்டா அழகா இருக்கும், இதை குடிப்பியான்னு கேட்கிறார். கூந்தல் எவ்வளவு முக்கியமானது. எனக்கு எத்தனை பியூட்டி பார்லர் வந்துடுச்சு. கூந்தலை அழகுபடுத்துவதற்குன்னு எதையும் இழப்பதற்கு தயாராயிட்டமே. அதுவும் பணக்கார வீட்டு திருமணம்னு சொன்னா மேக்கப் பண்றதுக்கே 10 பேர் வர்றாங்களே. இருக்கிற அழகை இல்லாமல் ஆக்கி அவங்க படுத்துற பாடு. நான் கேட்கிறேன், கூந்தலை யாராவது இழக்க அனுமதிப்பாங்களா? கூந்தல் தானே முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. ஒரு நடிகை இடத்துல கேட்டாங்க, உங்கள் கூந்தல் அழகில் ரகசியம் என்னன்னு. அவள் சொன்னாள், நான் அதிகாலையில் எழுந்திருக்கிறேன், பச்சை தண்ணீரில் குளிக்கிறேன், கூந்தலுக்கு தூப தீபம் காட்டுகிறேன், அலுவலெல்லாம் முடித்துவிட்டு இரவில் தூங்கும் பொழுது கலற்றி வைத்து விடுகிறேன். அது கூந்தல் இல்லையே, அது புது பொண்ணு, மணப்பொண்ணு, மங்களம் காண போகிற பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற பொண்ணு. அப்படி அழகான கூந்தலை கண்டு எம்பெருமான் இந்த கூந்தலை அறிஞ்சு தருவியா அப்படின்னு கேட்கிறார். மானக்கஞ்சார நாயனார் முன்னு யோசிக்கல. பெண்ணெடுக்க வந்தவன் சாதாரண ஆளா? அவன் ஏயர்கோன் கலிக்காமன். இவ்வளவு பெரிய இடத்துல பெண்ணு கொடுக்கிற இடத்துல கூந்தலை விட்டு அனுமதிப்பாங்களா? முன்னு யோசிக்கல. கூந்தலை உடனடியாக கத்தரித்து கையில கொடுத்துட்டார். எதை இழப்பதற்கு தயாராகிறோம் என்பது ஒவ்வொருவருடைய இயல்பை பொறுத்தது. ஒரு மணப்பெண்ணுக்கு மணநாளில் அவளுக்கு கூந்தல் தான் பிரதானம் என்றாலும் அதையும் இழப்பதற்கு தயாரான குடும்பம் மானக்கஞ்சார் குடும்பம் என்பது அவர் நிரூபிச்சார். அவளும் கவலைப்படல. ஏயர்கோன் கலிக்காமன் மனம் செய்கிற அன்றைக்கு இது நடந்துச்சு. என்ன இப்படி ஒரு சிவவேதியர் வந்து கேட்டாரா, இதை மானக்கஞ்சாரன் கொடுத்தாரான்னு சொல்லி பெரிய தலைப்பு செய்தி ஆயிடுச்சு. கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அவரை வழி அனுப்புவதுக்குன்னு போய் பார்த்தா அவரை காணல. திருப்பி அவர் இங்க வருகிறார். மணவரை கொல்லத்திருக்கிற மகளை பார்த்தா அதை விட அழகான கூந்தல், அவளுக்கு கால் முழங்கால் வரைக்கும் அவளுக்கு நீண்டு கிடக்கிறது. கல்யாணம் மங்களகரமாக நடந்தது. வானத்திலிருந்து தேவர்களெல்லாம் வாழ்த்தினார்கள். எல்லா பூதகணங்களும் சிவகணங்களும் வாழ்த்த ஏயர்கோன் கலிக்காமனுக்கும் மானக்கஞ்சார நாயர் மகளுக்கும் திருமணம் வெற்றிகரமாக நடந்து அவருக்கு ஒரு நல்ல சிவகதி அன்றைக்கு கிடைத்தது. எதை இழக்கக்கூடாதோ அதையும் எம்பெருமனுக்காக இழப்பதற்கு எவன் ஒருவன் தயாராக இருக்கிறானோ அவனுக்கு வானமும் வசமாகும் என்பதற்கு நான் இன்றைக்கு வரிசைப்படுத்தியிருக்கிற அடியார்களுடைய வாழ்க்கை உதாரணமாக இருந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இல்லைன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில்
கடல் ஓசை மாதிரி கைதட்டி ஆரவாரிக்கிற கூட்டத்தில் உணர்ச்சி முழக்கமிட்டு உரையாற்றுகிற என்ன 63 சங்கரன் ராலிமலையில் அழைச்சிட்டு வந்து இப்படி ஒரு அரங்கத்தில் உட்கார வச்சு நானும் இதை ரொம்ப ஈடுபாட்டோடு உங்கள் மத்தியில் பேசி என்னை நான் இன்னைக்கு புதுப்பித்துக் கொள்கிறேன். நான் புனருத்தாரணம் ஆகிறேன். என்னை நான் புதிதாக நிர்மாணிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு புத்தம் புதிய பூவாக நாயனார் பெருமையை பேசும் பொழுது நானும் மலருகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த 63 சங்கரனுக்கு நன்றி பாராட்டி, நாளைக்கு கலைமகளுக்கு விழா எடுக்கிற நாள் என்றாலும் நாயன்மாருக்கு நாம் எடுக்கிற விழாவிற்கு எந்த குறையும் நேர்ந்து விடக்கூடாது. குறித்த நேரத்திற்கு வந்து நாளைக்கும் இந்த வேள்விக்கு நீங்கள் உங்கள் பங்களிப்பை தர வேண்டுமென்று உங்கள் கால் மலரில் உங்கள் கண்மலரை என் கண்மலரை வைத்து வணங்கி கேட்டு நாளை சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றி, வணக்கம்.